செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். இன்று காலை 9 மணியளவில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் முன்னிலையிலும் புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்களும் கலந்து கொண்டு மேதகு துணைநிலை ஆளுநர் குடியிருப்பு புதிதாக கட்டப்பட்ட சாராய ஆலை வளாகத்தில் 3,88,00,000 மதிப்பீட்டில் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். இனி விரிவான செய்திகள். இன்று காலை 9 மணியளவில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் முன்னிலையிலும் புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்களும் கலந்து கொண்டு மேதகு துணைநிலை ஆளுநர் குடியிருப்பு புதிதாக கட்டப்பட்ட சாராய ஆலை வளாகத்தில் 3,88,00,000 மதிப்பீட்டில் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. அவ்வமையும் விழாவில் திரு ஏ நெடுஞ்செழியன், துணைநிலை ஆளுநர் செயலர் அவர்கள், திரு எம் தீனதயாளன், தலைமை பொறியாளர் அவர்கள், திரு கே வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள், திரு சி வாசு, செயற்பொறியாளர்கள் அவர்கள், திரு எல் ரவீந்திரன், உதவி பொறியாளர் அவர்கள், திரு எஸ் ஏகாம்பரம், இளநிலை பொறியாளர் அவர்கள், திரு இ கெங்காதரன், ஒப்பந்ததாரர் அவர்கள் கலந்து கொண்டனர். இப்பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் கோட்டம் 1 வாயிலாக 4 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட உள்ளது. இவ்விழாவில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தின் சார்பில் நடந்த லோக் அதாலத்தில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு பங்கேற்றனர். மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்திலிருந்து 32 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு அந்த வழக்குகள் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இதில் 9 வழக்குகளில் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டது. தீர்வு காணப்பட்ட வழக்குகளில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் முத்தம்மா பயனாளிகளுக்கு நஷ்டஈடு நிதி வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சர் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியின தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் முடிவடைகிறது. இக்காட்சியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டார். மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரச்சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்ட இயக்குநர் இளங்கோவன் பழங்குடியினர் கலைஞர்களை விரைவாக பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் நிழற்குடைகளை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு மேற்கூரைகள் இல்லாததால் மழை மற்றும் வெயில் காலங்களில் மீன் வியாபாரிகள் கடும் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை நேரில் சந்தித்து நிழற்குடை வாங்கி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைத்து மீனவர்களுக்கும் பெரிய நிழற்குடையை விக்னேஷ் கண்ணன் அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெள்ளினூர் மூர்த்தி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர், ஸ்ரீ வீத முருகன், ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்டு மூர்த்தி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசத்தி விநாயகர், ஸ்ரீ வீதமுருகன் மற்றும் ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 12ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஒவ்வொரு நாளும் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் நடந்தது. குறிப்பாக நவகிரக ஹோமம், தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து முதற்கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை நடந்தது. இன்று கடம் புறப்பாடு நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஓம் சக்தி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சார்பில் பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை சிவா எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். மேலும் வில்லியனூர் மோகி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மூர்த்தி நகர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் மூர்த்தி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கண்ணன், பெருமாள், மூர்த்தி, ரமேஷ், சங்கர், சக்திவேல், காளிதாஸ், சபா, ஷர்மா மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வர தேவஸ்தான சர்வசாதகம் சிவ ஈசானகிரி என்கிற ஞானசேகரன் சிவாச்சாரியார் செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் தொகுதி திருச்சிற்றம்பலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் வட்டார வளர்ச்சி அலுவலக பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவர்களைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கிழக்கு செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு அண்ணாவிற்கு புகழஞ்சலி செலுத்தினர். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளியின் அருகே கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி பின்புறம் ஒரு சில இளைஞர்கள் மறைவான பகுதிக்கு சந்தேகப்படும்படியாக சென்று வருவதாக போலீசுக்கு தகவல் வந்தது. தகவல் அறிந்து வில்லியனூர் குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது கூடப்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கவி என்கிற கவியரசன், அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து உடைமைகளை சோதித்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரபல ரவுடியான கவி என்கிற கவியரசன் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அவருக்கு உறுதுணையாக சதீஷ் இருந்ததும் தெரிய வந்தது. இருவரிடமிருந்து 8 பொட்டலங்களில் 160 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் எம்ஜிஆர் பேரவை மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெய்னுல் ஆபிதீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்திலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்தனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நாளைய சமுதாயம் சீர்கெடும் நிலை ஏற்படும் எனவும் இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமினை பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளர் லட்சுமணன் பக்ஷி பார்வையிட்டார். நாடு முழுவதும் பாஜகவின் உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிதாக சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்திலும் பாஜக உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி பொறுப்பாளருமான லட்சுமணன் பக்ஷி 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்திருந்தார். இன்று காரைக்காலில் நடைபெறும் உறுப்பினர் சேர்க்கை முகாமினை பார்வையிட்டார். காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி தலைவர் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உழவக்கரை தொகுதிக்குட்பட்டு ஜே நகர் ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் நிதி வழங்கினார். புதுச்சேரி உழவக்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் திருப்பணிக்காக நேற்று மாலை ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவக்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவக்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரசினரிடையே எழுச்சியையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. சொந்த செலவில் தார் சாலை வடிகால் அமைத்து பேர்பலகை திறப்பு விழா. நொத்தேர் தோட்டம் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் ரோடு வசதி, வாய்க்கால் வசதி இல்லாததால் சிரமப்படுவதாகவும் சரியான வடிகால் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் தேங்குவதாகவும் இதனால் சுகாதாரமற்ற நிலை இருப்பதால் வாய்க்கால், ரோடு வசதி ஏற்படுத்தி தருமாறு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரான நந்தா டி சரவணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கை ஏற்று தன்னுடைய சொந்த செலவில் புதிதாக தார் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா மற்றும் சாலையின் பேர்பலகை திறப்பு விழா இன்று காலை 10 மணி அளவில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நொத்தேர் தோட்டம் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த ஒரு 60 வருஷமா இங்க ரோடு கிடையாது. மஞ்சினி நகர்ல இருந்து பேசுறோம். நாங்க எங்க குறையெல்லாம் முன்னாள் சட்டமன்ற தலைவர் நந்தா சரவணன் போய் முறையிட்டோம். அவர் உடனே இமிடியட்டா ஒரு 1 வீக்குள்ளே எங்களுக்கு ரோடுலாம் போட்டு கொடுத்து எங்களோட டேனேஜ் அடைப்பு எல்லாமே சரி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் ஓணம் விழா கொண்டாட்டம். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முன்னதாக பள்ளியின் வளாகத்தில் ஓணம் விழாவின் முக்கிய அம்சமான அத்தப்பூ கோலம் வரையப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கேரள உடையணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஓணம் விழா குறித்து உரையாற்றினர். மேலும் மாணவர்கள் கேரள நடனமாடி பல்சுவை பாடல்களை பாடி அனைவரையும் அசத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரீவ பெருமாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஹயகிரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மண்டபத்தூர் எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். இன்று காலை 9 மணியளவில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் முன்னிலையிலும் புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்களும் கலந்து கொண்டு மேதகு துணைநிலை ஆளுநர் குடியிருப்பு புதிதாக கட்டப்பட்ட சாராய ஆலை வளாகத்தில் 3,88,00,000 மதிப்பீட்டில் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.